மாடலிங் துறையில நிறபேதத்தை உடைச்சு சாதிச்சவங்க தான் சான் ரேச்சல். ஒரு காலகட்டம் வரைக்கும் அழகுக்குன்னு நிறைய வரையறைகள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அழகுனா அது வெள்ளையா இருக்கிறது அப்படின்னு ஆயிப்போச்சு. இலக்கியங்கள்ல கூட பெண்களை சிவந்த மேனியாள் அப்படின்னும் சுண்டுனா ரத்தம் வர நிறத்தை கொண்டவள்னும் தான் வர்ணிக்கிறாங்க. ஆண்களுக்கு கருப்பு நிறம் கம்பீரமா தோற்றமளிச்சாலும் பெண்களுக்கு அதே நிறம் ஒரு குறையாதான் பார்க்கப்படுது. வெள்ளத்தோல அழகுன்னு கருதுறதுக்கு காரணம் அது ஈர்க்கக்கூடிய நிறம் அப்படிங்கிறது இல்ல, அது ஒரு ஆதிக்க மனநிலை. இந்த நிறவெறி அதிகம் பிரதிபலிக்கிறது மாடலிங் மற்றும் சினிமா துறைகள்ல தான். இப்படியான மாடலிங் துறையில தன்னுடைய கருப்பு நிறத்தை தனித்துவமா கொண்டு சாதிச்சு காட்டினவங்க தான் சான் ரேச்சல். இவங்களுடைய இயற்பெயர் சங்கர பிரியா. 26 வயதான இவங்க புதுச்சேரி காராமணிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவங்க. சின்ன வயசுல இருந்தே படிப்புல சுட்டியா இருந்தாங்க சங்கரபிரியா. பல்வேறு சூழல்கள்ல நிறவெறுப்பையும் இவங்க எதிர்கொண்டிருக்காங்க. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவோட படிப்புல மட்டும் கவனம் செலுத்தினாங்க. அவங்க நினைச்சது போலவே ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில MBBS சேர்ந்தாங்க. அங்கதான் சங்கரபிரியாவின் அறிவார்ந்த பேச்சு, அடர் நிறம், வசீகரிக்கும் கண்களை பார்த்த அவங்களுடைய நண்பர்கள், நீ மாடலிங் துறைக்கு போக வேண்டியவ அப்படின்னு சொல்ல மாடலிங் துறை மேல சங்கரபிரியாவுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஸ்பந்தன் கலை விழாவில் ஃபேஷன் ஷோல கிடைச்ச வரவேற்பு இவங்களுடைய மாடலிங் கனவை மேலும் வலுப்படுத்தியிருக்கு. மருத்துவ படிப்பை துறந்த சங்கரபிரியா சான் ரேச்சல் அப்படிங்கிற பெயரோட மிஸ் புதுச்சேரி 2020, மிஸ் டார்க் குவீன் தமிழகம் 2019, குவீன் ஆஃப் மெட்ராஸ் 2022 போன்ற பல பட்டங்களை வென்றிருக்காங்க. 2023ஆம் வருஷம் ஆப்பிரிக்காவில் நடைபெற்ற மிஸ் ஆப்பிரிக்கா அழகி போட்டியில பங்கேற்று கருப்பழகி பிரிவில் 2வது இடத்தை பிடிச்சாங்க. நிறம் எப்படி மனிதர்களுடைய அகத்தை முடிவு பண்ணும், மனிதர்களின் அந்த எண்ணத்தை மாத்தணும் அப்படின்னு அவங்க பேசிய வார்த்தைகள் மாடலிங் உலக உலுக்குச்சு. என்ன டஸ்கின்னு சொன்னா கூட பிடிக்காது, டார்க்னு சொல்லுங்கன்னு ஒரு நேர்காணல்ல தன்னுடைய கருப்பு நிறமை தன்னுடைய பெருமைன்னு குறிப்பிடுற வலிமையான பெண் தான் ரேச்சல். திருமண செலவு மற்றும் ஃபேஷன் ஷோ பயிற்சி வகுப்புகளுக்காக வாங்கிய கடன் சுமையின் காரணமா மிகுந்த அழுத்தத்திற்கு ஆளானதா தெரிய வருது. இதனால தற்கொலைக்கு முயன்ற ரேச்சல் ஜூலை 13ஆம் தேதி சிகிச்சை பலனளிக்காம அதே ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில இறந்து போனாங்க. மிஸ் வேர்ல்ட், மிஸ் இந்தியா பட்டங்களை வெல்லணும் அப்படிங்கிற லட்சியத்தோட உழைச்ச ரேச்சல் இன்னைக்கு நம்ம கூட இல்ல. ஆனா இந்தியால கருப்பு பெண்களால மாடலிங் துறையில நுழைய முடியாது, சாதிக்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையை இவங்க உடைச்சு காட்டி இனி வரக்கூடிய பெண்களுக்கு புதிய பாதை வகுத்து தந்திருக்காங்க. நிற பாகுபாட்டுக்கு எதிராக குரல் எழுப்பின கம்பீரமான பெண் ரேச்சலுக்கு ஹெஸ்டோரிஸின் ஆழ்ந்த இரங்கல்கள்.